இன்னாருடைய மகன் சொல்லவே சொல்லி நம்ம சொல்லி முடிச்சிருக்கோம். திருமண உரை ஹஜ்ரத் அவர்கள் நிகழ்த்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு واشهد ان محمدا عبده ورسوله. அம்மா பாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தம்பதிகளுடைய திருமணத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான ஒரு துஆவை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அதை முன்மொழிந்தவனாக சில இறை வசனங்களை நாம் அறிய இருக்கிறோம். பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமஅ வ பைனகுமா ஃபீ கைர். அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியட்டும், உங்களுடைய இருவருடைய நற்காரியத்தில் அல்லாஹ் சிறப்பை ஏற்படுத்தும். நல்ல காரியத்தில் என்ன செய்யணும்? சிறப்பை ஏற்படுத்தணும். தவறான காரியம் இருந்தால் என்ன செய்யணும்? அதை விட்டு ஒதுக்கி கொள்ளணுங்கிற நிலை அந்த துஆவிலே இருக்கு. அதையே மேற்கோள் கொண்டு வாழ்க்கையில் வாழ்ந்தால் எந்த சச்சரவும் இருக்காது. அதன் அடிப்படையில் சில இறை வசனங்களை நாம் அறிய இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, கொஞ்சம் சத்தங்களை குறைத்து கொண்டால் நன்றாக இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தம்பதிகளுக்குன்னு சில வசனங்களை சொல்கிறான். அறிவு சார்ந்த வசனத்தை சொல்கிறான். வமின் ஆயாத்திஹி அன் ஹலககும் மின் துராபின். உங்களை நாம் மண்ணால் படைத்தோம். சும்ம இதா அன்தும் பஸரும் தன்ஷிரூன். நீங்கள் அதில் பரவி இருக்கிறது. ஆயாத்திஹி, அது சான்றுகளில் ஒன்று. மண்ணால படைத்து நம்ம தாறுமாற என்ன செஞ்சிருக்கிறோம்? பரவி இருக்கிறோம். அதுபோக அதற்கு கீழே தான் மன தம்பதிகளை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வசனத்தை சொல்லி காட்டுகிறான். வமின் ஆயாத்திஹி, சான்றை சொல்கிறான். அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜுன் லிதஸ்குனு. அல்லாஹ் உங்களை படைத்தான், உங்களிலிருந்து ஜோடியை படைத்தான். வேற எங்க இருந்தோ படைக்கல. அவங்கள இருந்து படைச்சாதான் என்ன இருக்கும்? ஒரு ஈடுபாடு இருக்கும். நம்மள இருந்து வந்தாங்கன்னு சொல்லிட்டு மேல இருந்து புதுசா ஒண்ணு இறக்குறத வச்சுக்கலாம், ஒரு பாசம் இருக்காது. அதனால அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகிறான் என்றால், அஸ்வாஜன், உங்களில் இருந்து படைத்தோம். எதுக்கு தெரியுமா படைத்தோம்? லா தஸ்குனு, நீங்கள் அமைதி அடைவதற்காக. அதுல ஒரு அமைதி இருக்கிறது. இலைஹா வஜஅல பைனகும் மவத்தன் வ ரஹ்மா. அதில் உங்களுக்கு இடையில் அன்பையும் பாசத்தையும் அல்லாஹ் விதித்து இருக்கிறான். எங்க இருந்தோ வராங்க, ஆனா பாசம் வந்துருது. எந்த அளவுக்கு அன்பு பாசம் வந்துருது? அதிகமா வந்துருது. அல்லாஹ் இதை சொல்லிட்டு என்ன மாதிரி ஒரு விவரிக்கிறான் என்றால், இன்ன ஃபீ தாலிக லாயாத்தின் லிகௌமி யதஃபக்கரூன். நம்பிக்கை கொண்டவர்களே, இதை நீங்க சிந்தித்து பாருங்க. லாயாத்தி யதஃபக்கரூன், இதை நீங்க சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். என்னுடைய சான்றை. ஆச்சரியமா இருக்கும்ல. பெண் எங்க இருப்பாங்க? மணமகன் எங்க இருப்பாங்க? சேர்ந்ததுக்கு அப்புறம் என்ன வந்துடும்? ஒரு அன்பும் கிருபையும் வந்துகிறது. ஒருத்தர் ஒருத்தருக்கு ஆடையாக இருக்கிறீர்கள் என்றும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கூறுகிறான். அதுபோக திருமணத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கருத்தை சொல்கிறார்கள். எப்படிப்பட்ட கருத்து என்றால், துன்கிஹுல் மர்அத்தல் அரப. 4 நோக்கங்களுக்காக திருமணங்கள் செய்யப்படுகிறது. 4 நோக்கங்களை வச்சிருக்கிறாங்க. லீ மாலிகா, செல்வத்துக்காக பண்ணுவாங்க. செல்வத்தை பார்த்து என்ன செய்வாங்க? பண்ணுவாங்க. நல்ல பணம் இருக்கா, வசதி இருக்கா என்று ஒரு பார்வையும் மக்கள் மத்தியில இருக்கு. வரி ஹசிபிகா, பாரம்பரியம், அதாவது குடும்பம் பாரம்பரியத்தை பார்ப்பார்கள். ஜமாலிகா,
அழகையும் பார்ப்பாங்க, அழகுக்காகவும் செய்யப்படுகிறது. வலி தீனிகா ஃபதுர் பிதாத்தி தீனி வ தர்பித் யதக.